இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 2001 வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் 2000 வருஷமா ஃப்ரீஸ் ஆயிருக்கான். அவன் ஃப்ரீஸ் ஆகி கண் முழிக்கும் போதுல சுத்தி ஆட்களே இருக்க மாட்டாங்க, மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. எப்படி அவன் கண் முழிச்சான், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறது இந்த படத்தோட கதையில பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எதிர்காலத்தை காமிக்கிறாங்க. எதிர்காலத்துல நம்மளோட உலகம் எப்படி இருக்கும்னா, இருக்கிற பனிக்கட்டைகள் எல்லாம் உருகி கடல் மட்டும் உயர்ந்திருக்கும். சிட்டியில இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில முழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் பேரு ஆபி. அந்த சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட நேரா போய் அந்த பொண்ணோட கையில ஒரு ஊசியை குத்துறாரு. அந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷனையும் காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட முகத்தை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணே கிடையாதுங்க, அது ஒரு ரோபோ. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உலகம் அழிஞ்சிட்டு வர காரணத்தினால அதிக பாப்புலேஷன் கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மெக்கா அப்படிங்கிற இந்த ரோபோட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரோபோட்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ண போறதா அவர் சொல்றாரு. இதுதான் அவரோட லட்சியம் கூட. அங்கிருந்து கட் பண்ணா 20 மாசம் கழிச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு கார்ல ஒரு கப்பிள்ஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்க பேரு மோனிகா, இவர் பேரு ஹென்றி. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்களோட பையன் வந்து ரேரான ஒரு டிசீஸ்க்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால அந்த பையன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பான். டெய்லி அந்த பையன் கிட்ட உட்காந்து மோனிகா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாவது அந்த பையன் எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட கதையும் சொல்லிட்டு வராங்க. டாக்டரும் ஹென்ரியும் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து நம்ம ஹென்ரியை வந்து ஒருத்தருக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஒருத்தர் வந்து யாருன்னா சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் இருக்குங்களா, உணர்ச்சியோட இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரு வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களோட பையன் வந்து வர வரைக்கும் நீங்க வந்து தனியா இருக்க தேவையில்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. அதனால வந்து நான் ரெடி பண்ண அந்த ரோபோட்டை கொஞ்சம் டெஸ்டிங்காக ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு வருது அப்படின்னு பாக்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க வேணா இந்த ரோபோ வச்சு யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு போற ஹென்றி வந்து மோனிகா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரியான ரோபோட் இருக்குது, அது வந்து அதை வேணா வீட்டுக்கு கொண்டு வந்துடலாமா, நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கே அப்படின்னு. மோனிகாக்கு ஒரே கோவம், நம்ம பையன் உசுரோட தான் இருக்கிறான், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹென்றி சொல்றாரு, இதுல சும்மா டெஸ்டிங்காக தானே, ரோபோ தானே, கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம மோனிகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோபோ கொண்டு வராங்க. பாக்கறதுக்கு வந்து மனுஷன் மாதிரி தான் இருக்கு. அந்த ரோபோ சின்ன பையனாட்டம் இருக்கு. அந்த ரோபோ இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். அந்த ரோபோ டெஸ்டிங்காக தான் வந்திருக்குது. நம்ம மோனிகாக்கு வந்து அந்த ரோபோ வந்து பிடிக்கவே இல்லை. வந்தது மோனிகா வந்து அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ரோபோ வந்து மோனிகா பின்னாடியே வந்துட்டு இருக்குது. வந்துட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து சிரிச்சுட்டு தான் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அன்பை காட்டிட்டு தான் இருக்குது. நம்மளோட மோனிகாக்கு வந்து இந்த ரோபோட் வந்ததுல கொஞ்சம் கடுப்பா இருக்கிற காரணத்தினால வந்து அந்த ரோபோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோ ஒரு கட்டத்துல வந்து கிட்ட வந்துடும். நம்ம மோனிகா வந்து அந்த ரோபோவை திட்டி அனுப்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த ரோபோ வந்து அவங்க பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்கிற காரணத்தினால ஒரு கபோர்டுல அந்த ரோபோ பை உள்ளே வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிடறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல அப்படிங்கறதுனால அந்த கபோர்டு திறந்து அந்த ரோபோவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே வர அந்த ரோபோ என்னதான் வந்து அவங்க அடைச்சு வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட தான் இருக்குது. அதனாலேயே அந்த ரோபோவை மோனிகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனாலே நம்ம ஹீரோக்கும் வந்து அம்மாவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் மோனிகாவும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ பைப்புல இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரோபோ, அவன் வந்து சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுவான். அதுக்கு மோனிகா சொல்லுவாங்க, உன்னால சாதாரணமா சாப்பிட முடியாது, அதனால வந்து நீ சாப்பிடுற மாதிரி ஆக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படி பண்றான். அதுக்கப்புறம் நாட்கள் போகுது. ஒவ்வொரு விஷயமா கத்துக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. தினமும் காலையில் வந்து ஹீரோக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு வந்து நம்ம மோனிகா வந்து டெய்லியும் வந்து அந்த கோடை வந்து சொல்லிட்டு வராங்க. அந்த கோடு எதுக்குன்னா அன்பை வெளிக்காட்டுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோடு. அந்த கோடை வந்து மோனிகா வந்து டெய்லியும் சொல்லிட்டு வராங்க. அப்படியே நாள் போகுது. மோனிகாவும் ஹென்ரியும் வந்து ஒரு கட்டத்துல அவங்க வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருது. அவங்களும் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. வெளியே கிளம்பி போகும்போது நம்ம ரோபோ பையன் இருக்கான ஹீரோ, அவன் வந்து தனியா இருப்பான் அப்படிங்கறதுக்காக நம்ம மோனிகா வந்து ஒரு டெடி பொம்மையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டெடி பொம்மை வந்து ஒரு ரோபோ அவன் கையில கொடுத்து விட்டு அனுப்பிடுவாங்க. தனியா இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஒரு துணை கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு வெளியே கிளம்புறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அவனுக்கு ஒரு மொபைல் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணும்போது வந்து அவங்களோட சொந்த பையன் வந்து கோமால இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. டக்குனுங்கிறது கிளம்பி ஹென்ரியும் மோனிகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா பையன் நல்லா கியூர் ஆயிட்டா அப்படிங்கறனால அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புதுசா இருக்குது. அந்த பையனுக்கு அந்த பையன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா தான் இருக்குது. ரெண்டு பசங்களையும் மோனிகா வந்து தான் பையன் மாதிரி வளர்த்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலான பாசம் கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மோனிகாட்ட போய் ஒரு புக் பினாக்கியா அப்படிங்கிற ஒரு புக்கை கொடுத்து நைட்டு தூங்கும் போதுல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதையில ஒரு லைன் வரும், பப்பட்டுக்கு ப்ளூ ஃபேரியா அப்படிங்கிறவங்க வந்து பவர் கொடுத்து மனுஷனா மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது. அந்த லைன் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு நம்மளும் வந்து மனுஷனா மாறலாமா, நம்மளும் மனுஷனா மாறினா நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் டைனிங் ஹால்ல சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட உட்காந்து வெறுப்பேத்திட்டு இருப்பான். வேற நான் சாப்பிடுறேன் பாரு, நீ சாப்பிடு அப்படின்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நீ சாப்பிட சொல்ற அப்படிங்கிற காரணத்தினால என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பையில ரோபோட்டும் கூட தெரியாம அவன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹென்றி இதை பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளோட அம்மா இருக்காங்க, அவங்க தான் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்றி அப்படியே சாப்பிட்றது நிப்பாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட முகம் வந்து இப்படி தொங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவர் ரோபோட் அப்படிங்கிறதுனால அவர் சாப்பிட்ட உணவெல்லாம் வந்து அவரோட உடம்புக்குள்ள போயிடும். டக்குன்னு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள இருக்கிற அந்த உணவெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ரோபோட்டெல்லாம் ரெடி பண்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து உணவெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கையை வந்து அவன் பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து அந்த அவங்களோட உண்மையான பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு அவனுக்கு பொசிசிவா இருக்கும். அதுவே அந்த பையனுக்கு பிடிக்காம போயிடுது. அந்த பையன் ரெடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் சின்ன பையனும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் வந்து என்ன சொல்லுவானா, உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும், அம்மாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா, ஓ நான் கண்டிப்பா பண்றேன், நீ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சின்ன பையன் சொல்றான், நீ இந்த சிசர் எடுத்துட்டு போய் அம்மாவோட முடி வெட்டிடு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதையும் வந்து நம்ம ஹீரோ போய் பண்ணுவான். அப்போ வந்து கட் பண்ணும் போதுல முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஹென்றி வந்து என்ன நீ பண்ற, என்ன பண்ற, நீ அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும்ல அதனால தான் இது பண்ற அப்படின்னு நம்ம ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அனுப்பி வச்சிருவாங்க. அடுத்த நாள் நைட்டு ஹென்ரியும் மோனிகாவும் பேசிக்கிறாங்க. ஹென்றி சொல்றாரு, அதான் நம்ம பையன் ரெடி ஆயிட்டே இவனுக்கு கொண்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மோனிகா சொல்றாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும்போது சண்டை போட்டுருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்து அவனை கொண்டே விடணும்ன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளா இருக்கும் அப்படிங்கிறனால அங்க பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு அந்த பையன் கிட்ட. அந்த பையன் கிட்ட போகும்போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட போவாரு. கிட்ட போகும்போது அந்த பையனோட சின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரா நீ புதுசா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்து அந்த பையன் சொல்லுவான், இது ஒண்ணு நம்மள மாதிரிலாம் கிடையாதுடா, அது ஒரு ரோபோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த பசங்களை வந்து நம்ம ஹீரோ கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை தான் அவனுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால வந்து அவனுக்கு நல்லா கட்டி பிடிச்சிக்குவான். கட்டி பிடிச்சவன ஒரு கட்டத்துல வந்து அந்த ஸ்விமிங் பூல் பின்னாடி வந்து போய் கீழே விழுந்துருவாங்க. கீழே போற அந்த பையனுக்கு தண்ணிக்குள்ள விழுந்த அந்த பையன் வந்து கீழே போயிட்டே இருப்பான். கீழே போயிட்டு இருக்க பையனை வந்து நம்ம ஹீரோ இறுக்கி பிடிச்சிருப்பான். அந்த பையனால வந்து மூச்சுட முடியாது அப்படிங்கறதுனால ஏதோ ட்ரை பண்ணுவான். அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து விட மாட்டார். அந்த மூச்சை பத்திலாம் அந்த பத்திலாம் நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்கறதுனால நம்ம ஹீரோ வந்து அந்த சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹென்றி தான் கீழே குதிச்சு அப்படியே அந்த பையனை வந்து மேலே கூட்டிட்டு போவாங்க. மேலே கூட்டிட்டு போற பையனை வந்து கீழே இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். நம்ம யாரும் கூட்டிட்டு போலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மோனிகா வந்து ஹீரோ வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு லெட்டர்ல வந்து அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கூட அம்மா பாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம மோனிகா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க. அதுக்கப்புறம் நம்ம மோனிகா வந்து முடிவெடுக்கிறாங்க, இவன் நம்ம கூட இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து நம்ம ஹீரோ கிட்ட மோனிகா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான், பரவாயில்ல நம்ம அந்த அம்மா கூட தனியா இருப்போம், நம்ம ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான். கொண்டே விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோனிகாக்கு மனசே வராது. ஏன் நான் ரிட்டன் அவனை அங்கேயே கொண்டே விட்டுட்டாங்க, அவனை டிஸ்மேண்டல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அவனை விட்டுறாங்க. அவனை கொண்டே விடும்போது வந்து மோனிகா சொல்றாங்க அவன்கிட்ட, இந்த மாதிரி நான் வந்து நீ என் கூட இருக்க கூடாது, நீ வந்த இடத்துக்கே உனக்கு கொண்டே விட்டா உன்னை டிஸ்மேண்டல் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு நீ இங்கே இருந்துக்கோ, உனக்கு இங்க இருக்க சுத்தி இருக்கிற இடமே உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பைவுல வந்து பாத்தீங்கன்னா கேட்கவே மாட்டான், ரொம்ப அடம் முடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம மோனிகா வந்து அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து பழைய லைசன்ஸ் போன ரோபோக்களை வந்து இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து ஹீரோ வந்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவை ஒன்றும் புரியாம அந்த காட்டுக்குள்ளே அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல ஒரு மெக்காவை காமிக்கிறாங்க. அந்த மெக்கா கிட்ட வந்து அந்த ஓனர் சொல்றாரு, உன்னோட பேட்ச் வேற எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, அதனால எங்கேயோ ஓடி போயிரு, தயவு செஞ்சு அவங்க கண்ணில் மாட்டிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ் கட்டில நீ மாட்டினா அவ்வளவுதான், உன்னை வந்து ஃபெஸ்டிவலாட்ட வச்சு அந்த ஃபெஸ்டிவல்ல உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து பேட்ச் எக்ஸ்பீரி ஆன அந்த ரோபோக்கெல்லாம் வந்து அது மாதிரி காமிப்பாங்க. அப்ப மேல இருந்து ஒரு வண்டியில பழைய அந்த ரோபோக்களோட ஸ்பேர் ஸ்பாட்ல வந்து கீழே கொட்டுவாங்க. அந்த ஸ்பேர் ஸ்பாட் எடுக்கிறதுக்கு அந்த ரோபோக்கெல்லாம் ஓடி வராங்க. குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பார்ட்ஸ்களை வந்து ரோபோக்கள் அவங்களுக்கு செட் ஆகிறது வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து போட்டு ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ரோபோட்டை டிஸ்ட்ராய் பண்ற அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுக்காக வந்து அங்க ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. இந்த ரோபோக்கெல்லாம் எடுத்துட்டு போக நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்குவார், நம்மள பிடிக்கத வராங்க அப்படிங்கறக்காக அந்த ரோபோக்களோட ஒன்னா வந்து இருந்து எஸ்ஸாகருக்கு வந்து நம்ம ஹீரோ ஓடுறாரு. இருந்தாலும் வந்த ஆட்கள் நம்ம ஹீரோவோட ஒன்னா தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம மெக்காவையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோ, அதையும் சேர்த்து வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க. நம்ம டெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்து தப்பிச்சிரும். இருந்து தப்பிக்கிற அந்த டெடி வந்து நம்ம ஹீரோவை எப்படியே காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்களா, அந்த ஏர்கிராஃப்ட் பின்னாடி நம்ம டெடி வைவுல வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். ஏர்கிராஃப்ட் ஒரு இடத்துக்கு போகுது, நம்ம டெடி வந்து பின்னாடியே போகுது. ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஏர்கிராஃப்ட் போயிருது, நம்ம டெடியும் வந்து பின்னாடியே வந்துருது. முண்டில அடிச்சு வச்சிருக்க நம்ம ஹீரோ வந்து வர அந்த டெடி வந்து நம்ம ஹீரோவை பாத்துரும். நம்ம ஹீரோ கிட்ட போற அந்த டெடியை வந்து சின்ன பொண்ணு எடுத்தோன்னா அந்த பொண்ணு கேட்கும், நீ என்ன டெடி ரோபோட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். கேட்கும்போது ஹீரோவை பார்த்து அந்த டெடி பொம்மை வந்து கை காமிச்சிரும். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளை வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது அந்த ப்ரோகிராமர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரோகிராமர் வந்து பேசுவாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ப்ரோகிராம் வந்து பாத்தீங்கன்னா வளைச்சு போயிருவாரு. ஏன்னா எந்த ஒரு ரோபோட்டுக்கும் இந்த மாதிரியான விஷயம் இருக்காது அப்படிங்கிறக்காக ஒரு கருவி வச்சு நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரோபோ அப்படிங்கிற வந்து தெரிய வரும். அந்த ப்ரோகிராம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, நீ ஒரு ரோபோ, உன்னை வந்து ப்ரோகிராம் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் மனுஷனா மாறணும் தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு இன்னொரு ஆட்கள் வராங்க. ப்ரோகிராமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராய் பண்ணவர்கிட்ட பத்தி பேசுறாரு. இவனை பாரு மனுஷன் மாதிரியே இருக்கிறான், இவனை எதுவும் பண்ண வேண்டாம், இவனை விட்டுரு, மத்ததுக்காவது வந்து பாத்தீங்கன்னா இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த டிஸ்ட்ராய் சொல்றான், இந்த மாதிரி லைசன்ஸ் இல்ல, இவனுக்கு லைசன்ஸ் இல்லாம இவனை வந்து வச்சிருக்க கூடாது, இது ரூல்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கடத்துல வந்து அவனை கொண்டு போய்
டிஸ்ட்ரைப் பண்ணும்போது நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிப்பான் மனுஷன் மாதிரியே பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு இந்த கூட்டத்துல இருந்து ஒரு அம்மா வந்துருச்சு, ஏன் அந்த பையன் ஏதோ பண்ண போறீங்களா, அவன் ரோபோட் கிடையாது, வந்து மனுஷங்க மாதிரி வந்து அங்க இருக்க ஆட்கள்ல வந்து நம்ம ஹீரோ பண்றதை பார்த்து மனுஷனே நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே பெரிய கலவரம் ஆயிருது. அதனால வந்து அங்கிருந்து நம்ம ஹீரோவும் அந்த மெக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. நம்ம டெடியை கூப்பிட்டு அங்க இது கட் பண்ணா நம்மளோட சயின்டிஸ்ட் காமிப்பாங்க. சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி பையனை ரெடி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை ரெடி பண்ணதே அவர் தான். அவருக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள்ல வந்து நம்ம சயின்டிஸ்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டாங்களாமா, அவரை வந்து ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்களாமா. அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம சயின்டிஸ்டோட டேபிள காமிப்பாங்க. அந்த டேபிள் நம்ம ஹீரோ கூட சயின்டிஸ்டுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும். அப்பதான் நமக்கு தெரிய வரும் சயின்டிஸ்டோட பையன் வந்து சமீபத்துல தான் இறந்திருப்பான். அவனோட நினைவா வந்து அவர் ரோபோட் ரெடி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்ணிருப்பாரு. இவர் நம்ம ஹீரோ டெடி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு இல்லைங்களா மெக்கா அப்படிங்கிறவர், அவரு வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மெக்கா சொல்றாரு, இந்த மாதிரி உன்னாலதான் வந்து நான் தப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு வந்து ப்ளூபெரியை பார்க்கணும் அப்படின்னு. நம்ம மெக்காக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ப்ளூபெரிங்கிற அப்படிங்கிற சொல்லிட்டு சிட்டிக்கு வந்து மெக்கா வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகும். சிட்டிக்கு போற நம்ம ஹீரோக்கு வந்து அந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும், நல்ல பிரம்மாண்டமான பில்டிங்களோட லைட்டுகளோட இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. மெக்கா வந்து இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஹீரோ கேட்கறாரு அந்த கம்ப்யூட்டர் கிட்ட ப்ளூபெரி எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த கம்ப்யூட்டர் சொல்லுவோம் மேன் ஹேண்டர் தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து சேட் ஆயிடுவாரு. அங்க கிளம்பும்போது மெக்கா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ளூபெரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, நீ ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என் கூட வரதுன்னா வா, இல்லனா வராத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும். அங்கிருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே வரும்போது வந்து ஜோக்காக நம்ம மெக்காக்காக வந்து போலீஸ்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஜோ விட்டுட்டு அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் பார்த்துட்டு அதுல ஏற ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோக்கு வந்து ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாதுங்கிறனால ஏகப்பட்ட இடத்துல இடிக்கிறாரு. டக்குன்னு வந்து அந்த ஹெலிகாப்டர்ல அந்த மெக்கா ஏறி வந்து 3 பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க. போறவங்க எங்க போவாங்கன்னா, ஒரு கடல் மட்டம் அதிகமாகி ஒரு ஊர் அழிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்லயே வந்து ஒரு உயர்ந்த பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்ல வந்து ஹெலிகாப்டர் போற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த பில்டிங்குள்ள ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் உள்ள கொண்டு போறாங்க. உள்ளேயும் போறாங்க. உள்ள போற ஹீரோ வந்து ஒரு க்ளோனை பாக்குறாரு. அவரை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோபோட்டை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து காண்டாய் அதையும் முடிச்சு கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சயின்டிஸ்ட் தான் அந்த இடத்துல இருப்பாரு. சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாரு, நான் தான் ஒன்னு உருவாக்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜோவும் அந்த டெடியை வந்து நமக்கு எதுக்கு பம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடும். அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் அந்த சின்ன பையன் கேட்பான், அதாவது நம்ம ஹீரோ கேட்பாரு, இந்த மாதிரி நான் மனுஷனா மாறணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போல நம்ம சயின்டிஸ்ட் சொல்லுவாரு, நீ மனுஷனா மாற முடியாது, ஆனா நான் செஞ்ச படைப்பிலேயே நீ சிறந்த படைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அங்கிருந்து நம்ம சயின்டிஸ்ட் அங்கிருந்து கிளம்புறாரு, ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சுத்தி அவன மாதிரியே இருக்கக்கூடிய அந்த க்ளோன் ரோபோட் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்று நினைக்கிறான், என்னன்னா நம்மளால மனுஷனா மாற முடியாது போல, நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மன வருத்தப்பட்டு வந்து மனுஷங்க சூசைட் பண்ற மாதிரி பில்டிங்கோட எஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் எப்படி யோசிச்சுட்டு அந்த கடலுக்குள்ள வந்து ஹீரோ குதிக்கிற நம்ம ஹீரோ வந்து நம்மளோட அந்த க்ளோன் அந்த மெக்கா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ கடலுக்குள்ள போய் நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. மெக்கா வந்து ஹீரோ நம்ம மெக்கா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் ப்ளூபெரி பார்த்தேன், நீ தயவு செஞ்சு நான் கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே டைம்ல வந்து நம்ம மெக்காவை பிடிக்க போலீஸ்காரங்க வந்துருவாங்க. மேல இருந்து அலேக்கா நம்மளோட மெக்காவை வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கீழே ப்ளூபெரியை பாக்குறதுக்கு கிளம்பிடுறாரு. கிளம்பி போனவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு சிலை தான் வந்து ப்ளூபெரின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ப்ளூபெரி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து மனுஷனா மாறணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த சிலைகிட்ட பேசிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்கும். அந்த ஜெயிண்ட் வீல் வந்து இவங்களோட வண்டிக்கு மேலேயே விழுந்துரும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட பாசமா இருக்கணும், மனுஷனா மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கீழே வந்திருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்கேயே உட்காந்து அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா 2000 வருஷம் கழிச்சு உலகத்தை காமிக்கிறாங்க. மனிதர்களே அங்க இருக்க மாட்டாங்க, உலகம் அழிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து அப்படியே இருந்திருப்பாரு ஃப்ரீஸ் ஆகி. ஒரு ஹேலியனோட ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. அந்த ஷிப் வந்து நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிரும். அந்த ஷிப்ல இருந்து இறங்கின ஒரு ஹேலியன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அதோட பவரை வச்சு நம்ம ஹீரோவை எழுப்பிடுது. முழிக்கிற நம்ம ஹீரோ வந்து நேரா அந்த சிலை கிட்ட போறாரு. சிலை கிட்ட போனவர் வந்து சிலையை தொடம்போது வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல அந்த சிலை வந்து உடஞ்சு விழுகுது கீழே. அப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போற அந்த ஏலியன் வந்து அவனை வச்சிருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோ கண்முழிப்பாரு. கண்முழிச்சு பார்த்தா அவர் ஏற்கனவே குடியிருந்த அந்த வீடு தான் தெரியுது. அந்த வீடை பார்த்துட்டு அம்மா இங்க அப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ வந்து அவர் ப்ரே பண்ணி இருந்தாரு பாத்தீங்கன்னா ப்ளூபெரி, அவங்க வந்து வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ளூபெரி கேட்கறாங்க, அம்மா இங்க அப்பா இங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல நம்ம ஹீரோனால நம்பவே முடியும். நம்ம ஹீரோ மேல பாக்குறத பார்த்தா வந்து ஏலியனுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ளூபெரிட்ட கேட்கறாரு, எனக்கு தெரியாது, இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது, எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போல அந்த ப்ளூபெரி சொல்லுது, இந்த மாதிரி முடி ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வேணா எங்களால வர வைக்க முடியும். நம்ம ஹீரோட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெடி வருது. ஆரம்பத்துல அவர் அம்மாவோட முடி வெட்டி இருப்பார் இல்லைங்களா, அது வந்து நம்ம டெடியோட கையில தான் இருந்திருக்கும். அது வந்து டெடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த டெடி கிட்ட இருந்து அந்த முடியை வாங்கி அந்த ஏலியன் கொடுக்குறாங்க. அந்த முடியை வாங்கிட்டு போற அந்த ஏலியன் வந்து அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க பார்க்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சிச்சுவேஷன் வந்துடும். நம்ம ஹீரோட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் சொல்லுவோம், இந்த மாதிரி எங்கனால உன்னோட அம்மா வந்து உருவாக்க முடியல, அப்படியே உருவாக்குனாலும் ஒரு நாள் வரைக்கும் தான் அவங்களால உசுரோட இருக்க முடியுது அப்படிங்கிற போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி ஒரு
நாள் தானே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட அவங்க வந்து ஒரு நாள் இருந்தாலே போதுமானதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு அவங்க இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தராங்க. ரெடி பண்ணி அவங்க அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வைக்கிற நினப்பு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும், மெத்த இந்த ஒரு பழைய ஞாபகமும் அந்த அம்மாவுக்கு வந்தாது. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தூங்க போகும்போது கடைசி நொடியில நம்ம ஹீரோ கேட்கறான், அம்மா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போல அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த படம் வந்து முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.